தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை மேலும் குறையும், ஜனாதிபதி ரணிலின் முக்கிய அறிவிப்பு. மொட்டை இறக்குமதியில் மீண்டும் கவனம் செலுத்த தயாராகும் அரசாங்கம். இலங்கைக்கு விரைவில் விஜயம் செய்யவுள்ள IMF குழு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து, சிறுவன் உட்பட 5 பேர் வைத்தியசாலையில். மின்சார கம்பியில் சிக்கி பற்றி எறிந்த பாரவூர்தி. பொது தேர்தலில் களமிறங்க போகும் மருத்துவர்கள். ஜனாதிபதி தேர்தல் கடுமையாக நடக்கப் போகும் தேர்தல் ஆணைக்குழு. நண்பர்களுடன் நீராட சென்ற பாடசாலை மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். சந்தையின் எரிபொருளுக்கு அமைய எமது பொருள் விலையையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளது. வலுசக்தி விலைகளுக்கும் இதுவே நடைபெறுகிறது. சந்தை தொடர்பில் இன்னும் பல்வேறு விடயங்கள் உள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் கூட்டமைப்பினால் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலங்கையில் உள்ள நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் ஆற்றலுடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தீர்மானமிக்க முயற்சி என்ற வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார வீழ்ச்சியுடன் சிறு வர்த்தகங்கள் உட்பட அனைத்து வர்த்தகர்களும் வீழ்ச்சி கண்டன. அனைத்து நுண் தொழில் துறைகளும் முற்றிலும் நட்டமடைந்தன. வங்கி கட்டமைப்பும் பாதிப்புக்குள்ளானது. வங்கிகளிலும் பல பிரச்சினைகள் இருந்தன. இந்த 2 முறைகளும் நமது முக்கிய வருமானமாக இருந்தன. நாங்கள் பயணித்த இந்த தவறான பாதையை விட்டுவிட்டு புதிய பாதையை பிரவேசிக்குமாறு அவர்கள் மேலும் தெரிவித்தனர். அதன்படி நாம் சரியான பாதையில் பயணித்திருந்தோம். அதன்போது வருமானம் ஈட்டுவதற்காக சில கூட்டுத்தாபனங்களுக்கும் வழங்கும் மானியங்களை நீக்க வேண்டியிருந்தது. ஒரு சில கூட்டுத்தாபனங்களுக்கு வருடத்திற்கு 700 முதல் 800 மில்லியன் ரூபாய் வரை மானியம் வழங்கியுள்ளோம். அந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிக்க தொடங்கியது. அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் போதுமானதாக இல்லாததால் வரியை அதிகரிக்க வேண்டியதாயிற்று. தற்போது நமது நாட்டு பணத்தின் நாட்டின் பொருளாதாரம் இயங்குகிறது. சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளது. வலுசக்தி விலைகளுக்கும் இதுவே நடைபெறுகிறது. சந்தை தொடர்பில் இன்னும் பல்வேறு விடயங்கள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். முட்டை இறக்குமதியில் அரசாங்கம் மீண்டும் கவனம் செலுத்தி வருவதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து அதிக விலையை பராமரித்து வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் இதனை கூறியுள்ளார். மேலும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் விலையை உயர்த்துவதற்காக சந்தைக்கு வெளியிடப்படும் முட்டைகளின் எண்ணிக்கையை வேண்டுமென்றே மட்டுப்படுத்துவதாக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். மேலும் முட்டை உற்பத்தியை மேலும் கட்டுப்படுத்தவும் அதிக விலையை பராமரிக்கவும் இந்த உற்பத்தியாளர்கள் இறைச்சிக்காக விலங்குகளை விற்பனை செய்வதை நாடியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு தற்போது நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான மேலதிக நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு அடுத்த வாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு ஒன்று வரவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த தூதுக்குழு இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் அதற்கான வழிவகைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இலங்கை வரவுள்ளது. எவ்வாறாயினும் IMF-இன் இந்த தூதுக்குழு நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பில் மதிப்பாய்வை மேற்கொள்ளாது என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் 2 கார்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த விபத்து இன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் பத்தியகம மற்றும் பின்னத்துவைக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொழும்பு திசை நோக்கி பயணித்த காரொன்று வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலியில் மோதி பின்னால் வந்த மற்றொரு காருடன் மோதியுள்ளது. விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 13 வயது சிறுவன் 2 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் சிகிச்சைக்காக பத்தேகம மற்றும் கராப்பட்டிய வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பின்னத்துவ தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் காயமடைந்தவர்கள் அத்திருக்கிரிய மற்றும் மதுக்கம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன்
கதிர்காமத்தில் இருந்து வீடு திரும்பும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தென்னைநார் ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்று மின்சார கம்பியில் சிக்கி தீப்பிடித்ததில் பாரவூர்தியும் தென்னைநார் கையிருப்பும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக உடப்புவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டுக்கு தென்னைநார் ஏற்றுமதி செய்யும் பாரவூர்தி தொழிற்சாலையில் களஞ்சிய சாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. தென்னைநார் பாரவூர்தியின் உயரம் காரணமாக வீடொன்றுக்கு சென்ற மின்சார விநியோகத்தின் வயர் உடைந்து பாரவூர்தியின் மீது விழுந்து தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. மின்சார வயருடன் பாரவூர்தி வீதிக்கு வந்ததால் தீப்ப முற்றாக பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பாரவூர்தியின் சாரதியும் உதவியாளரும் பாரவூர்தியிலிருந்து தப்பி சென்று அவர்களின் உயிரை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. தீயினால் தென்னைநார் இருப்பு மற்றும் பாரவூர்தி முற்றாக எரிந்து நாசமானதுடன் 40 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தென்னைநார் வியாபாரி தெரிவித்துள்ளார். தீ விபத்து ஏற்பட்டதும் அப்பகுதி மக்கள் தண்ணீரை பீச்சி அடித்து பாரவூர்தி மற்றும் தென்னைநார் ஆகியவற்றை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அது தோல்வியில் முடிந்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பல மருத்துவர்கள் போட்டியிடவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லனா அண்மையில் கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். தேசிய மக்கள் சக்திக்காக இந்த வருடம் பல மாவட்டங்களில் பல வைத்தியர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாத்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்தலில் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி வேட்பாளர்களின் செலவுகளை கடுமையாக கட்டுப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கான செலவுகளை ஆணையம் தீர்மானிக்கும். தேர்தல்கள் ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, சட்டமா அதிபர் திணைக்களம், காவல்துறை திணைக்களம் மற்றும் பல திணைக்களங்கள் இது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன. தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துவது குறித்து அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதோடு செலவு வரம்பை மீறும் வேட்பாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்த 5 நாட்களுக்குள் ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து தேர்தல் ஒழுங்குமுறை சட்டம் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. காலி கிக்கடுவ ஆற்றில் நீராட சென்ற கரந்தெனிய மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவத்தில் எல்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் சஸ்மிக சுதம் என்ற 16 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் மாலை தன் சிலைக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு தனது நண்பர்களுடன் வீட்டில் இருந்து புறப்பட்டதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். கிக்கடுவ ஆற்றில் குளிப்பதற்காக 9 பேர் சென்றுள்ளதுடன் மாலை 5:30 மணியளவில் 5 பேர் நீரில் மூழ்கினர். அவர்களில் 4 பேரை அப்பகுதி மக்கள் மீட்கப்பட்டுள்ள போதும் ஒருவர் காணாமல் போயிருந்தார். சஸ்மிக நீரில் மூழ்கி காணாமல் போனதை அடுத்து நேற்றிரவு வரை போலீஸ் உயிர்காக்கும் படையினரும் பிரதேசவாசிகளும் தேடினர். இந்த நிலையில் கிக்கடுவ ரயில் பாலத்திற்கு அருகிலுள்ள ஆற்றில் இன்று காலை மாணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.